பலரால் ஏமாற்றப்பட்ட சமுதாயம், பலரால் நீங்களே ஏமாத்தாதீங்க, நீங்களும் அதான் நான் நிறைய முறை வரும்போதெல்லாம் இந்த கட்சின்னும் போது இந்த கட்சி பொறுப்பு விட்டுருந்தாங்க. அவங்க மாவட்ட தலைவராக இருக்கட்டும், தொகுதி தலைவராக இருக்கட்டும், மாநில பொறுப்பாளராக இருக்கட்டும், அவங்க அந்த பொறுப்பு கொடுத்தோன்னா அந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் மாதிரி நினச்சிக்கிறாங்க. இது சமூக பொறுப்பு, சமூக பொறுப்பு. சமூகத்தை கூட போய் இணைச்சி நீங்கள் போய் வேலை செய்தாலே போதும். நீங்கள் கட்சிக்கு வா ஓட்டு போட அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. நம்ம போய் பணி செய்யணும், சமூகம் ஏற்றுக்க, நம்மளை சமூகம் ஏற்றுக்க ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் சரி. நான்லாம் இங்கே கவுன்சிலராக இருந்தேன், இது ஜென்ரல் வார்டு. நான் நிற்கும் போது திமுக அண்ணா திமுக நிற்குது, திமுக அண்ணா திமுக, நான் தனியாக நிற்கிறேன். மக்கள் விருப்பப்பட்டு ஓட்டு போடுறாங்கன்னா நான் வந்தால் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை, வந்தால் செய்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்த உடனே இந்த துப்புரவு பணியாளர் எல்லாரும் பணி நிரந்தரப்படுத்தல. 2200 பேர்கிட்ட பணி நிரந்தரப்படுத்து. நான் கூட வெற்றி பெற்ற பிறகு அப்பா திமுக அண்ணா திமுக வெற்றி பெற்றோம்பா அப்படின்னு ஒரு பெரிய ஆணவம் வருது. ஆனால் அதை ரிப்பன் பில்டிங் போய் மன்றத்தில் போய் பேசும்போது 15 வருஷமா 20 வருஷமா அந்த பணி செய்கிறாங்க, துப்புரவு பணி செய்கிறாங்க, பணி நிரந்தரப்படுத்தலை, கான்ட்ராக்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதை எழுதி கொடுங்க பேசுகிறேன் அப்படின்னா பேசினேன். அதுக்கப்புறம் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் கம்யூனிஸ்ட் வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் போய் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு ஒரு செய்தியை மட்டும் அந்த மன்றத்தில் பதிவு பண்ணேன். என்னடான்னா, ஒரு எச்சையை பார்த்தாக்கிற ஒதுங்கி போகிறோம். நம்ம ஒரு அச்சில் தும்பல் வந்தால் சாரல் பட்டாலும் சாரி நகரம் மூஞ்சை பறந்து எடுத்து போகிறாங்க. அப்போ எந்த சகிப்புத்தன்மையும் இல்லை. எல்லா சகிப்புத்தன்மையோடு அந்த செய்கிற பணி செய்கிறவங்களுக்கு நீங்கள் இன்னும் பணி நிரந்தரப்படுத்தலைன்னா இந்த ஆட்சியில், அது எந்த ஆட்சியில் நாங்கள் கேட்க முடியும்? ஏன்னா பெரியார் பிறந்த மண், பெரியார் ஆட்சின்றீங்க, பெரியார் வாரிசுன்றீங்க. ஆனால் இங்கே கேட்காத நான் எங்கே கேட்க முடியும்னு கேட்டேன். ஏன்னா நான் தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் ஒரு புடவை கொடுப்பேன். அது ஒரு புடவைனா ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. 6 மாதம் கழிச்சு தந்தை கிழியும், சாயம் போகிற புடவை தான் கொடுப்பேன். ஒரு 500 ரூபாய்க்குன்னா கிடைக்கும், அதான் கிடைக்கும். அது ஒரு அம்மா, ஒரு தாய் இறந்துச்சு. அந்த வீட்டுக்கு நான் என்ன பண்ணேன், இறந்துட்டாங்க, வேலை செய்கிற அம்மா இருந்தாலும் வீட்டுக்கு போனால் அந்த அவங்க வீட்டில் போனால் எல்லாம் எனக்கு கட்டி பிடிச்சி நடுவாங்க. எனக்கு பழக்கமே கிடையாது. என்னடனா அந்த அம்மா புடவை கொடுக்கும்போது நான் செத்துட்டேன்னா இந்த புடவை என் மேலே போடுறீங்க. நான் போனால் என் புடவை நான் வாங்கி கொடுத்த புடவை அந்த அம்மா மேலே இருக்குது. அதை அப்படியே பதிவு பண்ணேன் நான் எங்கள் மன்றத்தில். ஒரு புடவைக்கே இவ்வளோ விசுவாசமாக இருக்கிற மக்கள், நீங்கள் பணி நிரந்தரப்படுத்தினா இந்த மக்கள் எவ்வளோ விசுவாசமாக இந்த ஆட்சிக்கு இருக்கும், உங்கள் தலைவருக்கு இருக்கும் அப்படி இதெல்லாம் சொன்ன பிறகு தான் பணி நிரந்தரப்படுத்தினாங்க. அப்போ 15 வருஷமே இருந்தாங்க, 20 வருஷமாக பணி செஞ்சாங்க. நம்ம கவுன்சிலர்ன்ற